இன்றைக்கு செய்தித்தாளில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி பேசலாம். தினத்தந்தியில நாமும் விளையாடுவோம் அப்படின்னு உலக கால்பந்து போட்டி பற்றி எழுதியிருக்கிறாங்க. 32 நாடுகள் இருக்கு, ஆனா இந்தியா இல்லை. எல்லா விளையாட்டுகளுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தர அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி சொல்லுது. இந்து தமிழ்ல பூட்டானுக்கு ஏன் முதல் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துட்டாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு தலையங்கம்ல இருக்கிறாங்க. இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவுகள், பாகிஸ்தான் வரிசையில பூட்டானும் சீனாவை ஆதரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல இங்க போயிட்டு வந்திருக்காரு. அங்க உள்ள நட்புறவின் மூலமாக சீனாவை செக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொல்லி இந்து தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. தினமணியும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைன்னு பூட்டான் பயணத்தை பற்றி தான் சொல்றாங்க. பூட்டானை சீனா ஆக்கிரமித்தால் இந்திய பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தல் அமையும். அதனால இந்திய பூட்டான் நட்பு தேவையானது அப்படின்னு தினமணி சொல்லுது. தி ஹிந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பற்றி உளவுத்துறையின் அறிக்கையை பற்றி ஒரு தலையங்கம்ல இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு எதிராக அரசியல் தலைவர்களும் தான் குரல் கொடுக்கிறாங்க, என்ஜிஓக்கள் மட்டும் குரல் கொடுக்கிறது இல்ல. அதனால மக்களை திரட்டுவதுங்கிறது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை. உளவுத்துறை நாட்டுக்காக செயல்படணும், ஆட்சியில் இருப்பவர்களுக்காக அல்ல அப்படின்னு ஹிந்து தலையங்கம்ல இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வர்த்தகத்தை எளிமையாக்கி நியாயமான வரி விதிப்பு முறைகள் செயல்படுத்தப்படும் மத்திய இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறத தலையங்கமாக இருக்கிறாங்க. சில வருடங்களாக வரி விதிப்பு சர்ச்சைகள் தொடர்பாக ஏராளமான வழக்குகள் போடப்பட்டிருக்குது. இது இந்தியாவில் வர்த்தகம் செய்யக்கூடிய ஆர்வத்தை குறைக்கும் அப்படின்னு அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்திய ரயில்வேயின் புதிய திட்டங்களை பற்றி தலையங்கம் இருக்கிறாங்க. இந்த திட்டங்களுக்கான செலவு மாநில அரசும் பங்கிட்டால் தான் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றதன் மூலமாக ரயில்வேல எந்த விதமான நிதியும் இல்லை என்பதை தெளிவாக்கி இருக்கிறாங்க. ரயில்வே துறையினுடைய வளர்ச்சிக்கு தனியார் நிறுவனங்களையும் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. இனி உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்தி. ஆமாம், நான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நீங்கள் படித்ததும் பல முக்கியமான செய்திகள் தான். குறிப்பாக இந்துவனுடைய அந்த தலையங்கம் பாராட்டத்தக்கது. இன்றைக்கு 70% மானியத்தில் சோலார் பம்பு செட்டுகள் என்கின்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு 2000 விவசாயிகளுக்கு மட்டும்தான், அதுவும் ஒரு 5 ஹார்ஸ் பவருக்கு தான் சொல்றாங்க. பொதுவாக மின்தடை அதிகமாக ஏற்படும் மாநிலமாக, மின் பற்றாக்குறை மாநிலமாக தமிழ்நாடு தொடரும் நிலையில் எதிர்காலத்தில் நமது விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று நாம் உள்ளபடியே தமிழக அரசு நினைத்தால் எப்படிப்பட்ட சோலார் அமைப்புகளை ஏற்படுத்தினாலும் அதற்கு 80% மானியம், அதில் 30% மானியத்தை மத்திய அரசினுடைய அந்த ரெனியூவபிள் எனர்ஜி அதை அவங்க கொடுத்துட்றாங்க. 50% மானியத்தை ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் அளிக்கின்றன. அதே போல சோலாரை வைத்துக்கொண்டு எவ்வளவு சக்தி வாய்ந்த அவர்கள் அமைப்புகளை ஏற்படுத்தினாலும் அதற்கு 50% வரை மானியத்தை தமிழக அரசு தர முன்வர வேண்டும் என்பது நமது கோரிக்கை. இவர்கள் சொல்வது போல 5 ஹார்ஸ் பவர் மோட்டாரை வச்சுக்கிட்டு நிறைய நெல் விளையும் பூமிகளை நம்ம விவசாயம் பண்ண முடியாது, அது போராது. அது சொட்டு நீர் பாசனத்துக்கு ஏற்றது தான். ஆனால் பொதுவாக நமது விவசாயிகள் அப்படின்றவங்க பல லட்சக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னீங்கன்னா 10 to 20 ஹார்ஸ் பவர் வரையிலான மோட்டார்கள். அதற்கான சோலார் அமைப்புகளுக்கு 50% வரைக்கும் இவங்க மானியம் கொடுத்தாங்கன்னா அது சிறப்பாக சென்று சேரும், பயனளிக்கும் என்பது என்ன கருத்து. உங்களுடைய தேர்வு. அதாவது தமிழ் ஹிந்துல தாமதமான நீதிக்கு என்ன பெயர்ன்ற கருத்து பேழை பகுதியில் நடுப்பக்க கட்டுரையை சிபிஎம்னுடைய கனகராஜ் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான செய்திகள். என்னன்னு சொன்னா, அக்ஷர்தம் கோவிலில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது 2002. அந்த கலவரம் நடந்த கையோட குஜராத் மாநில தலைவர். அதில் 33 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் மக்கள். அடுத்து 2 தீவிரவாதிகள் படுகொலை சுட்டுக் கொல்லப்பட்டதாக நடக்கிறது. இதில் 5 பேருக்கு 3 பேருக்கு தூக்கு தண்டனையும் 10 வருட கடுங்கால தண்டனைக்கு 5 ஆண்டு கடுங்கால தண்டனை சிறப்பு நீதிமன்றம் வழங்குது. அதுக்கப்புறம் 2006 உயர்நீதிமன்றம், குஜராத் உயர்நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இங்கே இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளிவந்த அன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதில் அடிப்படை ஆதாரங்கள் எதுவுமே தெளிவில்லை என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்கிறது. கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் சிறையில் இருந்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் விடுதலை இருக்கிறார்கள். அது அந்த சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால் அதுதான் முக்கியமானது. உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், இவர்கள் முக்கிய சாட்சியாக வைத்திருக்கக்கூடியது அந்த இறந்த தீவிரவாதிகள் அவருடைய பாக்கெட்ல இருந்து எடுத்த உருது மொழியில் எழுதப்பட்ட கடிதம்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, 46 குண்டுகள் ஒரு தீவிரவாதியினுடைய உடலிலும் இன்னொரு தீவிரவாதியினுடைய உடலில் 60 குண்டுகளும் பாய்த்தப்பட்டு சல்லடை கண்களாக ஆன அந்த உடலில் இருந்து எந்த கசகாத ஒரு லெட்டரை எடுத்தாங்களாம். இந்த கடிதத்தை பார்த்து உச்சநீதிமன்றம் இது அதாவது திட்டமிட்டு புனையப்பட்டதை தவிர இது உண்மையானது அல்லன்னு சொல்லிட்டு தள்ளுபடி செய்து இன்றைக்கு வெளிவந்திருக்கார்கள். இதை ஒரு மிக முக்கியமாக சுட்டி காமிச்சு இதை ஊடகங்கள் எதுவுமே வெளிப்படுத்தலைன்ற கவலையை சொல்லியிருக்கிறது என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு செய்தியாக பார்க்க முடியுது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.